எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பானது கிருபையுள்ள தேவன். காலையிலிருந்து ஒரு நேரம் நீங்க அமர்ந்திருப்பதே ஒரு பெரிய கிருபை தான். நான் கொஞ்சம் தலைப்பை மாற்றிக்கலாம் நினைக்கிறேன். படுத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, அதை பார்த்தா அப்படிதான் தெரியல. உற்சாகமா இருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த நல்ல ஸ்நாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நமக்கு நேரம் முடிஞ்சிருச்சு. ஒரு நேரத்தை தாண்டி எனக்கு இந்த மைக்கு கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா, அதுவே கிருபை தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபை என்றால் என்ன என்பது நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்கிறோம். சிஸ்டர் சாட்சி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பலமுறை தேவ கிருபைதான் என்று சொன்னார்கள். வாசிக்கிற தம்பிகளை கேட்டா சொல்லுவாங்க, இவ்வளவு சூப்பரா வாசிக்கிறீங்களப்பா அப்படின்னா தேவ கிருபைதான் கேள்வி. பாடுகிறவர்களை கேட்டா சொல்லுவோம், நம்ம இந்த சபையில ஆஸ்தான பாடகர் இருக்கிறார் குமார் அவர்கள், கேட்டா எல்லாம் சூப்பரா பாடுறீங்க என்பதுன்னா கிருபைதான் அப்படின்னுவார். அல்லேலூயா. எல்லாமே நம்ம அவருடைய கிருபையை சார்ந்து வாழ்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிந்த கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. ஆமென். வாசிங்க சிஸ்டர். நீ அவைகளை உன் கழுத்தில் பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அல்லேலூயா. நாளிலே கிருபையின் தேவன் என்று சொல்லி தலைப்பிருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலே கிருபையை குறித்து நம்ம கவனிப்போமானால், நான் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடுறேன், எனக்கு கொடுத்த நேரத்துக்குள்ளாக கவனிப்போம். கிருபையை குறித்து பார்க்கும் பொழுது எனக்கு மேலான கிருபை என்று சொல்லி, ஹைப்பர் கிரேஸ் என்று சொல்லி, மேலான கிருபை என்று சொல்லி ஒரு உபதேசம் இன்னைக்கு பயங்கரமாக வெளிநாட்டிலிருந்து இறக்குமதியாகி ஆவிக்குரிய வட்டாரத்தில் இருக்கிற அநேகரை கவர்ந்து கொண்டிருக்கிறது. வெறும் கிருபையை சார்ந்து, கிருபை மாத்திரமே. தெரியும், ஒரு பாடல் கூட உண்டு, கிருபை கிருபை கிருபை, நான் இல்லை, என் பலன் இல்லை, எல்லாமே கிருபை தான். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு வேத வசனம் என்ன சொல்லுகிறது? எல்லாம் கவனிங்க. கிருபையும் சத்தியமும், எல்லா கரங்களும் உயர்த்தி சொல்லுவோமா? கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. ஆமென். அவைகளை என்ன செய்யணுமா? கழுத்திலே பூண்டு உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். எதை எழுதிக் கொள்ள வேண்டும்? கிருபையும் சத்தியமும் நம்மை விட்டு விலகக்கூடாது. அதே போல கிருபையையும் சத்தியத்தையும் பிரிக்க கூடாது. ஆமென் சொல்லுவோமா? ஒருவேளை பாஸ் கிருபையின் தேவன் என்று சொல்லி அவர் தலைப்பு கொடுத்திருக்கிறார். அதிலே கவனிப்போமானால் கிருபை பிளஸ் தேவன் என்று சொல்லி அவர் கொடுத்திருக்கிறார். அங்கே நம்ம வேதத்திலே பல இடத்திலே நாம் கவனிப்போமானால், உதாரணத்துக்கு யாத்ராகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், சீக்கிரமா கொஞ்சம் வாசிங்க. யாத்ராகமம் 34 6ஆம் வசனம். மலையிலே மோசேயை தேவன் அழைத்து அந்த இடத்திலே நாம் கவனிக்கிறோம். ஆமென். வாசிங்க சிஸ்டர். அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும், என்ன சிஸ்டர்? மகா தயவும் சத்தியமும் உடைய தேவன். சொல்லுவோமா? அவர் கிருபையும் சத்தியத்தையும் உடைய தேவராக அந்த இடத்துல தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. கிருபை கவனிங்க. கிருபை நம்மை காப்பாற்றுகிற, நம்மை ரட்சிக்கிற
ஒரு விசேஷித்த ஆமென் ஒரு தேவனுடைய இரக்கமாய் இருக்கிறது. சத்தியம் என்ன செய்கிறதுனா ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? அப்போ கிருபையும் சத்தியமும் நம்மை விட்டு விலகக்கூடாது என்று சொல்லி தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார். வேதத்திலே பார்க்கிறோம். முதலாவது யாருக்கு கிருபை உண்டானது என்று சொல்லி பார்க்கும்போது ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போமானால், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். முதலாவது கிருபை யாருக்கு உண்டானது? எந்த நாட்களில் உண்டானது? ஆண்டவர் படைத்த ஜனங்கள், சிருஷ்டித்த நம்முடைய பிள்ளைகள் பாவம் செய்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து நம்முடைய பாவங்களுடைய அக்கிரமமும் தேவனுடைய சன்னிதானத்திலே எட்டின பொழுது தேவன் அழிக்கும்படியாக ஜலத்தை கொண்டு அவன் நல்ல மழையை கொண்டு வந்து தேவன் என்ன செய்தார்? அழிக்கும்படியாக திட்டத்தை வைத்திருந்தார். அப்பொழுது நோவாவை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய ரட்சணியத்தை செய்தார். ரலிலே சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமென். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நோவாவுக்கோ தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அப்போ கிருபை மாத்திரமல்ல, ஆமென், கிருபையோடு கூடிய தேவனுடைய வார்த்தை சத்தியம் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அங்கே ஆண்டவர் நோவாவுக்கு கிருபையை காண்பித்தார். அந்த கிருபையோடு கூட அவருடைய கிருபை புரிஞ்சின வார்த்தைகளை கொடுத்தார். என்ன செய்ய வேண்டும்? ஆமென். அந்த ஒரு 8 பேர் கொண்ட அந்த நபர்கள் அந்த பேழைக்குள்ளாக சென்று ஒரு பெரிய ரட்சணத்தை அங்கே தேவன் உண்டாக்கி, இன்னைக்கு நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோமே, அங்கிருந்து வந்த ஒரு 2வது ஜெனரேஷனாக தான் நீங்கள நானும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். முதல் ரட்சணை அங்க நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. 2வது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் விசேஷமாக புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது ஆமென், லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கடந்த நாட்களில் அநேக இடங்களில் பிரசங்கித்திருப்பார்கள். கிறிஸ்துமஸ் அன்று வாசிப்போம். மரியாள் இருந்த வீட்டில் கிருபை பெற்றவளே வாழ்க என்றார். கவனிங்க, முதலாவது கிருபை நோவாவின் காலத்திலே நோவாவுக்கு கொடுக்கப்பட்டு அங்கே ஒரு 8 பேர் கொண்ட ஒரு பெரிய சேனை தான் சொல்லணும். அவருடைய குடும்பமா இருந்தாலும் அந்த 8 பேருக்குள்ளதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாழ்கிற கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்தார்கள். இதிலே சொல்லுவோமா? அல்லேலூயா. அன்றைக்கு நோவாவுக்கு உண்டான கிருபை ஆமென் ஒரு பெரிய கூட்டத்தை ஆமென் ரட்சித்தது. அதன் பிற்பாடு ஆமென் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், மரியாளுக்கு கிருபை உண்டானது. இதிலே சொல்லுவோமா? ஆமென். ஆமா, எவ்வளோ பேர் பூமியில இருந்தாலும் கூட அந்த மரியாளை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். மரியாளுக்கோ தேவனுடைய கண்களிலே கிருபை பெற்றார், கிருபை பெற்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் விசுவாசிக்கிறது கவனிங்க, அந்த வேத வசனம் சொல்கிறது கிருபை பெற்றார் என்று சொல்லி. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பெற்றெடுத்து இந்த பூமியிலே வெளிப்படுத்துவதாக அவர்கள் கிருபையை பெற்றிருந்தார்கள். ஆமென். நீங்கள நானும் ஆமென் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய சத்திய வார்த்தையினாலே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றிருக்கிறோம். நல்லா கவனிக்கணும். கிருபையையும் சத்தியத்தையும் பிரிக்க கூடாது, பிரிக்க முடியாது. அப்படின்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏனென்றால் தொடர்ந்து நம்ம வாசிப்போமானால் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதிலே 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அந்த வார்த்தை மாம்சமாகி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற வார்த்தையானவர் மாம்சமாகி கிருபையினாலும்
இன்னைக்கு கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணியிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. வெறும் கிருபையின் உபதேசத்திற்கு நாம் எச்சரிப்பா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க கிருபைன்னு சொல்லிட்டு கிருபையை மாத்திரமே சார்ந்து கொண்டு அநேக சத்தியத்திற்கு செவி கொடுக்காமல் போகிறார்கள். தேவ ஜனமே, ஆமென். இந்த விசேஷித்த இந்த கூடுகையிலே கடைசியாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. கிருபையை அதிகமாக ஹைலைட் பண்ணுகிற நாம், ஆமென், கிருபை அதிகமாய் பேசுகிற நாம், கிருபையோடு கூட சத்தியத்தை உடையவராக. சத்தியம்னா யாரு? அவர்தான் ஆண்டவர். ஆமென் சொல்லுவோம். அதனாலதான் தலைப்பு ரொம்ப அழகா வெளிப்பாடா கொடுத்திருக்கிறாரு. ஆமென், கிருபையின் தேவன். என்ன சொல்லுவோமா? அவர் சத்தியத்தின் தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன், கிருபையை மாத்திரமே சார்ந்து, ஆமென், சத்திய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காம போயிடக்கூடாது. சத்திய வார்த்தைகளை தியானிக்காம, படித்து தியானிக்காம போயிடக்கூடாது. சத்திய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம போயிடக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். கிருபை நம்மை காப்பாற்றுகிற ஒரு படகை போல இருக்குமானால், சத்தியமானது ஆமென் ஒவ்வொரு நாளும் அந்த படகை செலுத்தக்கூடிய ஆமென் ஒரு துடுப்பாய் நம்முடைய கரத்திலே பரிசுத்த வேதாகமத்தையும் வார்த்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு வார்த்தைக்கு அதிகமாய் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று அவை சந்திக்கிறதா இருக்கிறது. அவைகள் ஒன்றாய் இருக்கிறது. அதை ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. கிருபையை மாத்திரமே சார்ந்து ஓடக்கூடாது. அவன் கிருபையும் சத்தியமும் நம்மை விசேஷமாக நம்முடைய வாழ்க்கையிலே அவன் நம்மை ரட்சிக்கிறதா இருக்கிறது. முடிவரைக்கும் நம்மை நடத்தக்கூடியது வார்த்தையா இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நோவா பாத்தீங்கன்னா அந்த 6ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்தை வாசிப்போமானால், அங்கே அவர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தையின்படியே அவர் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். 22ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்க. 6:22. நோவா தேவன் தனக்கு கட்டளையிட்ட யாவையும், பாருங்க, கிருபை உண்டானது. கிருபை மாத்திரம் அல்ல, வார்த்தை உண்டானது. அவர் சொன்னபடியே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். பிழை செய்து எப்படிலாம் அதை கீழ் பூச வேண்டும், ஜன்னலை அமைக்க வேண்டும், எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அப்போ கிருபை வேண்டும். சத்தியத்திலே ஆமென் வார்த்தையிலே நம்முடைய கவனம். ஹல்லேலூயா. வார்த்தையை வாஞ்சித்து வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமானால் முடிவு இருந்தோம் ஆமென் நிலைத்திருந்து ரட்சிக்கப்படும் என்பதிலே சந்தேகம் இல்லை. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அங்கே மரியாள் பாத்தீங்கன்னா 38ஆம் வசனம் 1:38 வாசிப்பாருங்க. லூக்கா 1:38ல 1:38. அதற்கு மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. முதல்ல அந்த வார்த்தை கேட்டவனே அவர்கள் கலக்கமடைந்தார்கள். இது எப்படி ஆகுமோ என்று சொல்லி பயந்தார்கள். பிறகு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, கிருபை மாத்திரமல்ல, தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்ததால்தான் வார்த்தையானவர் உள்ளே ஆமென் என்ன செய்தார்? கர்ப்பம் தரித்து இந்த பூமியிலே வெளிப்பட்டார். அந்த வசனத்தை பார்க்கிறோம். விசுவாச அறிக்கை வாசிக்குமா? உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமே, கிருபையோடு கூடிய தேவனுடைய கிருபை பொருந்தின சத்திய வார்த்தைகளை வாஞ்சித்து, வார்த்தைகளுக்கு நம்முடைய செவிகளை தாராளமாய் திறந்து. ஏன்னா விசுவாசம் எதனால வரும்? கேள்வினால வரும். கேள்விப்படுகிறது எதனாலே? தேவனுடைய
வார்த்தையினாலே, வசனத்தினாலே. அல்லேலூயா. ஆகையினால கிருபையை சார்ந்து தேவனுடைய சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமானால் ஆமென், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மரியாதை எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியிலே விசுவாசித்து ஆமென், அவர்கள் பரிசுத்த ஆவியிலே கர்ப்பம் தரித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்படுத்தினார்களோ அதே போல இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அல்லேலூயா ஆமென், நம்ம எல்லாருமே மரியாதாக என்ன சொல்லுங்க, நம்ம எல்லாருமே மரியாதாக நல்ல ஒரு ஆமென் தேவனுடைய கன்னிகைகளாக பரிசுத்தமுள்ள தேவனுடைய மனவாட்டிகளாக இருந்து மனவாளனாகிய இயேசுவை இந்த பூமியிலே ஆமென் காண்பிக்கிற, வெளி காட்டுகிற. இன்னைக்கு நிறைய சத்தியத்தை கேட்டோம், அவருடைய வல்லமையை ஆமென், அவருடைய எல்லா விதமான நீதியை பல தலைப்பில் ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. அவர் எல்லாவற்றையும் இந்த பூமியிலே வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் நானும் மரியாதை இருக்கிறோம், கிருபையை பெற்றிருக்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். மாத்திரமல்ல சத்திய வார்த்தைகளை அப்படியே விசுவாசித்து அவைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிவோமானால் ஆமென், இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நானும் வெளிப்பட செய்கிற ஆமென் வெளிப்படுத்துகிற பாத்திரங்களா இருப்போம் என்பதிலே சந்தேகம் இல்லை. வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? கடைசி காலமா இருக்கிறது ஆமென், நாம் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு சத்தியத்திற்கு நாம் அதிகமாக செவி கொடுப்போமானால் கிருபையும் சத்தியமும் விசேஷமுள்ளவர்களாய் நம்மை நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வருகிற எல்லா விதமான எதிர்காலத்தினுடைய எல்லா ஆபத்துகள், இப்போது நடந்து கொண்டிருக்கிற எல்லா விதமான காரியங்கள், அழிவுகள், இவைகளிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஆமென் விசேஷித்த கிருபை நமக்கு உண்டாகும். ஆதியாகமத்தின் புத்தகம் 19:19 வாசிப்போமானால் அங்கே லோத்துக்கு ஒரு கிருபை உண்டாகிறது. நான் வேகமா சொல்லி கடந்து போகிறேன். லோத்துக்கு கிருபை உண்டாகிறது. எப்படி உண்டாகிறது? ஆபிரகாமை நினைவு கூர்ந்தபடினாலே லோத் என்ன செய்தார்? ஆண்டவர் லோத்தின் மீது கிருபை உடையவராய் இறங்கினார். என்ன சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆனால் இந்த லோத் என்ன செய்கிறார்னா அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை என்ன செய்தார்னா அங்கே அல்லல் தட்டுகிறார். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இறங்கி தூதனை அனுப்பி அந்த சோதம் குமாராவை நான் அழிப்பேன் என்று சொல்லி இறங்கி காரியங்களை செய்யும் பொழுது லோத்தையும் அவருடைய மனைவியும் அவருடைய 2 மகள்களையும் மற்றும் அவருடைய மருமகன்கள் வரப்போகிறவர்களையும் எச்சரித்து முழு குடும்பத்தையும் அவன் அந்த அழிவுக்கு தப்பு செய்யும்படியாக ஒரு கிருபையை உண்டாக்கினார். ஆமென், அல்லேலூயா. ஆமென். வாசித்து பாருங்களேன் 15. வாசிங்கம்மா, வேகமா வாசிங்க. உமது கண்களில் அடியனுக்கு கிருபை கிடைத்தது. பெரிதாக கிருபையை விலக பண்ணினீர். ஆண்டவர் அந்த துன்பதாக சொல்றாரு, அப்பா நீ உன்னை தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் எங்க ஓட வேண்டும்? மலைக்கு ஓட வேண்டும். நல்லா கவனிங்க, கிருபை உண்டானது, கிருபையோடு கூட சத்திய வார்த்தை உண்டானது. ஆமென். கவனிங்க, கிருபை உண்டானது, கிருபையோடு கூட சத்திய வார்த்தை உண்டானது. ஆனால் அவர் கிருபையை பெரிதாக எண்ணினார், சத்திய வார்த்தைக்கு என்ன செய்யல? கீழ்ப்படியவில்லை. ஆண்டவருக்கே வந்து என்ன செய்யறாருன்னா ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை? அப்படி அல்ல ஆண்டவரே. வாசிங்க பார்ப்போம். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு வரன்னு சொன்னதே ஆண்டவர் தான். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். உனக்கு பிரச்சனை வரும்னு சொன்னவரே அவர்தான். ஆனா அவர் சொல்றபடி செய்யல, வார்த்தைக்கு கீழ்ப்படியில. ஆனா கிருபையை மாத்திரமே சார்ந்து கொண்டார். கிருபை உண்டானதே என்று சொல்லுகிறார். ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யல? செவி கொடுக்கல. ஆகினாலதான் அவர் என்ன செய்யல? ஆண்டவர் சொன்ன இடத்துல அவர் போகாதபடிக்கு. ஆமென். அங்கே நான் ஓடுவேனா என்ன செய்யும்? தீங்கு என்னை வந்து தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. தீங்கு வரன்னு சொல்லி உன்னை அங்கிருந்து காப்பாற்றக்கூடிய தேவனிடத்துல
இவர் என்ன சொல்றாருங்க, சாக்கு போக்கு சொல்லுகிறார். இன்னைக்கு அநேக சத்திய வார்த்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா செவி கொடுக்காம கீழ்ப்படியாம ஆண்டவர் சொல்லுகிறபடி நோவா கவனிச்சு பாருங்க, கர்த்தர் கட்டளையிட்ட யாவையும் அவர் செய்து முடிப்பார். கிருபையும் சத்தியமும் நம்மை விசேஷமாக வழி நடத்துகிறதா இருக்கிறது. இந்த லோக் வந்துட்டு பாத்தீங்கன்னா சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால்தான் தேவன் விரும்பாத ஒரு சந்ததி, அவருடைய பிள்ளைகள் அவன் மகள்கள் அவன் அவரோடு கூட உறவு கொள்ளும்படியாக அவர் நிமித்தமாக தேவன் விரும்பாத ஒரு சந்ததி பூமியில வந்தது. கவனிங்க, கிருபை ரொம்ப முக்கியம்தான். கிருபையோடு கூட சத்தியத்தை அவன் நாம் விடக்கூடாது. கரங்களை உயர்த்தி சொல்லுமா ஹல்லேலூயா. நான் சொல்ற 18 வசனத்துல அப்படியெல்லாம் ஆண்டவரே என்கிறார். ஆமென். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவர் 3 காரியத்தை சொல்ற பாருங்க. 17 வசனத்துல பின்னிட்டு பாராதே. இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நான் முடிச்சிடுறேன், 5 நிமிஷம் கவனிங்க. பின்னிட்டு பாராதே. என்ன சொல்லுங்க, பின்னிட்டு பாராதே. ஹல்லேலூயா. நம்ம நிறைய பேர் பின்னிட்டு வாழ்க்கை பாக்குறாங்க. பின்னிட்டு பாராதே. ஆண்டவர் நல்ல ஒரு நமக்கு முன்பதாக ஒரு ஜீவ ஓட்டத்தை வச்சிருக்கார். ஆவிக்குரிய ஓட்டத்தை, ஒரு விசேஷத்தை ரட்சணிய பாதையில நம்மள வச்சிருக்கிறார். இந்த ஜீவ பாதையில ஆண்டு வச்சிருக்கிறார். நீதியின் பாதை ஜீவன் உண்டு. அந்த பாதையில் என்ன இல்ல, மரணம் இல்லை. அல்லேலூயா. ஆனால் இந்த 3 காரியத்தை சொல்றாரு. பின்னிட்டு பாராது, சம பூமியில் எங்கும் நில்லாது, மலைக்கு ஓடி போ. 3 காரியம் சொல்ற. இன்னைக்கு அப்படியே பொருந்தும் அந்த வார்த்தைகள். ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ஜீவ பாதையிலே அந்த லக்கை நோக்கி சரியாக ஓடி நமக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தை முடித்து, ஆமென். அப்போஸ்தலன் பவுல் கடைசி காலத்துல சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆமென். இது நம்ம கல்லறையில போய் பார்த்தோம்னாக்கா ஆமென் எல்லாருக்குமே எழுதப்பட்டிருக்கோம். எல்லாருக்குமே எழுதப்பட்டிருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்தவான் தைரியமா சொல்றாரு தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை குறித்து. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. பின்னிட்டு பார்க்க கூடாது ஆவிக்குரிய வாழ்க்கையில. ஆமென் சொல்லுவாமா. ஆமென். சமபூமியில் எங்கும் இல்லாதே என்று சொல்லுகிறார், மலைக்கு ஓடிப்பட்டு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவங்க பின்னிட்டு பார்த்ததுனாலதான் உப்புத்தூணாய் மாறினார்கள் என்று சொல்லி நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக. அவைகளை உன் கழுத்திலே கொண்டு உன் இருதயமாகிய பலகையில் என்ன செய், எழுதிக்கொள். கடைசியாக ஒரு வசனத்தை வாசி நம்ம முடிப்போம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் குறித்து நம்ம பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனத்தை வாசிப்போம். சிஸ்டர் 2 கொரிந்தியர் 12, 7. அதுக்கு மேல் வசனத்தை வாசிங்கம்மா. என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக எத்தனை முறை அவர் ஜெபிக்கிறாரு? 3 முறை ஜெபம் பண்றார். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அடுத்த வசனத்தை வாசிப்போமானால், என் கிருபை என்ன சொல்லுங்க, என் கிருபை உனக்கு போதும். நீங்க சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, அவருடைய கிருபை நம்மை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. அவருடைய கிருபை எல்லா எதிர்வல்லமைகளை மேற்கொள்ளுகிறதா இருக்கிறது. சொல்லி விவரிப்பதற்கு நேரம் இல்லை. அப்போஸ்தலன் பவுல் அவருடைய வாழ்க்கையில நாம் கவனிப்போமானால்
அவருக்கு எதிராக எவ்வளவோ சேலஞ்சஸ், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவு சவால்கள் இருந்தது. ஆனால் தேவன் சொன்ன அந்த வார்த்தையின்படி அவருடைய கிருபையை அவர் சார்ந்து கொண்டாரு, சத்தியத்தை அவர் சார்ந்து கொண்டபடினாலே அவர் வல்லமையாக தேவனுக்காக பிரயோஜனப்பட்டார். அல்லேலூயா. நம்முடைய கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்தோம். அல்லேலூயா. கிருபையும் சத்தியமும் ஆமென் உன்னை விட்டு விலகாது இருப்பதா. கிருபையின் தேவன், கிருபையையும் தேவனையும் பிரிக்க முடியாது. ஆமென். கிருபையும் சத்தியமும் உடையவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஓ ஆண்டவரை நோக்கி 2 நிமிஷம் நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் உருவாக்கின கிருபையே,